வணக்கம். எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ அபிஸ் டெலிகசியின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி அபிஸ் டெலிகசியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கலர்ஃபுல் ரெசிபி 3 கலர் கேப்சிகம் வச்சு குயிக்கான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது கூட சப்பாத்தி. ஸோ நல்ல ஒரு ஈஸியான டின்னர் ரெசிபியாக இருக்கும் அது. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். 2 கப் சப்பாத்தி மாவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா பக்கத்துலேயே இருந்து அவங்க தான் தண்ணியெல்லாம் ஊற்றுனாங்க. 1 கப் தண்ணியை ஃபுல்லாக ஒரே டைம் ஊற்றிட்டாங்க. அவளும் வந்து செய்யணும்னு பார்த்துட்ருக்கா. ஸோ ரொம்ப ஃபன்னாகவே இந்த டின்னர் ரெசிபியை நம்ம என்ஜாய் பண்ணி செஞ்சோம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு இது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை பிசைஞ்சு வச்சிடலாம். இது இருக்கட்டும். நம்ம இதுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகணும். அந்த டைமில் நம்ம கிரேவி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சப்பாத்திக்கு 1 2 3 கலரில் 1 ரெட் கலர், yellow கலர், green கலர், கேப்சிகம் 3 கலரில் கேப்சிகம் இருக்குல்ல, அதில் கேப்சிகம் கட் பண்ணி கிரேவி செய்ய போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கட் பண்ணி கிரேவி செய்ய போகிறோம். ஓகே, அப்படி கிரேவி செய்ய போகிறோம்னா இந்த போட்டு உப்பு போட்டு தான் செய்ய போகிறோம் கிரேவி. ஆமாம், கிரேவி உப்பு போட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இவ்வளோ பெரிய பீஸ் கட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே கட் பண்ணிட்டு ஓகே. உனக்கு கேப்சிகம் பிடிக்குமா? பிடிக்குமா? ஓகே. எனக்கு ரெட் கலர்லாம் பிடிக்கும். எனக்கு எல்லா கலர்லாம் பிடிக்கும். அப்புறம் எனக்கு க்ரீன் கலர்லாம் பிடிக்கும். இஸ் இட்? வெரி குட். ஸோ இப்போ ரெட் கலர் கட் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லோ கலர் கட் பண்ணணும். எல்லோ கலர் கட் பண்ணணும். எல்லோ கலர் தெரியுது. இது வந்து ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டாவே சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 3 கலர் கேப்சிகம் மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் அடிக்கடி செய்வேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டலாம். கடுகு கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் இது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறிட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் வாசத்துக்காக. அண்ட் தென் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ வந்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குடமிளகாய் பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டி பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு தரும்போது ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அந்த வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் காய்க்கு தேவையான அளவு உப்பு அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த காயோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவியில் வந்து காயை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். தக்காளி பழம் இந்த கிரேவிக்கு போடணும், பட் வந்து காய் வதங்கினதுக்கப்புறம் தான் போடணும். ஸோ ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டு இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் இதுக்கு தேவையான ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் அண்ட் தென் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா. ரொம்ப கம்மியான மசாலா தான் ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். காரமும் சரியாக இருக்கும். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். தேவையான அளவு உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். இது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. அடி எதுவும் பிடிக்காது, நல்லாவே வதங்கிடும். ஸோ இப்போ வந்து இதில் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட்டிநாடு மசாலா கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இதுவும் நான் வீட்டில் செஞ்ச மசாலா தான். நான் ஆட் பண்ண மசாலா எதுவுமே கடையில் வாங்கினதில்லை, எல்லாமே வீட்டில் செஞ்சது. கரம் மசாலா அம்மா செஞ்சு தருவாங்க. இந்த செட்டிநாடு மசாலா வந்து அப்பப்போ நானே செஞ்சுப்பேன் கொஞ்சமாக. நான் அதோடய ரெசிபி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செட்டிநாடு மசாலா
இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு இப்போ ஒரு ஃபோல்டபுள் சப்பாத்தி நம்ம போட போகிறோம். பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு உங்களுக்கு. ஸோ செஞ்சதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி மாவு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, பட் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் சப்பாத்தி மாதிரி இது செய்ய போகிறதில்ல. நம்ம இதை வந்து தேய்ச்சிட்டு இதில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி இதை ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் தேய்ச்சிட்டு நம்ம இந்த சப்பாத்தி செய்ய போகிறோம். ஸோ இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் இதில் கீ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் சர்க்கிளாகவே கூட பண்ணிக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் ட்ரையாங்கிளாக பண்ணியிருக்கேன். பசங்க எப்போவும் ட்ரையாங்கிள் சப்பாத்தி வேணும் கேட்பாங்க. ஸோ அதனால் ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரை பண்ணி அந்த ஷேப்பில் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சப்பாத்தி நல்லா தேய்ச்சிட்டு இது வந்து நார்மலாக நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு சைடு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் கீ அப்ளை பண்ணணும். இப்போ வந்து இந்த சைடு வெந்துடுச்சு. ஸோ அந்த சைடு கொஞ்சம் ஹாஃப் வெந்துடுச்சு. இந்த டைமில் 2 சைடும் கீ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து 2 சைடும் அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சூப்பரான சப்பாத்தி அண்ட் கலர்ஃபுல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுவும் இந்த மாதிரி கொடுக்கும்போது என் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா இதில் வந்து உங்களுக்கு டொமேட்டோ கெட்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கேப்சிகமை சப்பாத்திக்குள்ளே வச்சுட்டு ஒரு கெட்சப் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ கெட்சப் ரோல் பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அது இன்னமும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த கேப்சிகமுக்கு அந்த டொமேட்டோ கெட்சப் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயே இதை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.